ஹாய், கண்டினியூ பண்ணலாம். இதில் ஃப்ரண்ட் அண்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்டில் இந்த 3 லாங்குவேஜ் பற்றி நம்ம வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஸோ இதில் இதை வந்து தெளிவாக படிக்கிறதுக்கு சில வெப்சைட் இருக்குது. இதை வந்து முக்கியமாக நான் ரெஃபர் பண்ணி சும்மா பேசிக் பிகினர்ஸ் முக்கியமாக எது படிக்கணும் அப்படிங்கன்னா WS ஸ்கூல் தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான எப்படி இந்த பேசிக் ஒரு ஸ்டெப்பாக எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இப்போ நான் HTML லெஃப்ட் சைட் பாருங்கள், நிறையா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் தருதா. இதுதான் இந்த பேசிக்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் ஓரளவு 1 by 1 நீங்கள் வந்து படித்தாலே போதும். நீங்கள் வந்து ஓரளவு ஒரு வெப்சைட்டில் சின்னதாக உங்களுக்கு பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு HTML நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அதுன்னு இருக்கும். நான் உட்காந்து இங்கிலீஷில் நம்ம என்ன தான் ரீட் பண்ணாலும் அது புரிய போகிறதில்ல. நார்மலாக இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், ஒரு 1-2 சில வேர்ட்ஸ் வந்து நம்ம புரியுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம அதை போட்டு அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போயிடணும். ஸோ இங்கே உங்களுக்கு பாருங்கள், இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு இருக்கா. இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணும்போது இது வந்து ஒரு எடிட்டருங்க. இப்போ எப்படி எடிட்டர்னா, இந்த கோடிங்கை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி இங்கே வந்து அவுட்புட் பார்த்துக்கலாம். இங்கே எடிட்டர் இருக்கா, இங்கே வந்து அவுட்புட் ரைட் சைடு தருதா. ஸோ இது லெஃப்ட் சைடு எடிட்டரு, இது ரைட் சைடு அவுட்புட். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒன்று எடிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ ரன் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தருதா. ஓகே, ஸோ இப்போ HTMLனா இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு தருதா. இதுதான் HTML. நார்மலாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் மேபி ஏதாவது CSC அந்த மாதிரி ஏதாவது சின்ன படிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க HTML சின்னதாக. ஸோ ரொம்ப டீப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் நீங்கள் படிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சர் தருது. சில பேர் புதுசாக பார்க்குறவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு தெரியும், அப்படி தானே? ஒரு மாதிரி கஜன்னு இருக்குது அப்படி தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து இதை எப்படி சொல்ல, இந்த பார்க்குறது தான். ஆனால் அதில் புரிஞ்சுக்கிறத வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா HTMLன்னு இங்கே மேலே போட்டிருக்காங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ போட்டு HTML போட்டு இன்னொரு ஆரோ போட்டிருக்காங்க. சரியா? லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ. ஸோ இது வந்து ஸ்டார்டிங். ஓகேவா? இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது ஒன்றும் இல்லை, அது HTML5 அது எடுத்துட்டனாலும் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து தெளிவாக பண்ணணும், போய் டீப்பாக பார்க்க வேண்டாம். இப்போ அது கீழே உள்ள முக்கியமான கோடிங்கை நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு எண்ட் இருக்குது. ஓகே, இதை ஸ்டார்ட்டுங்கிற இது எண்டுங்கிற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒரு 2 பிக்சரை வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அது மாதிரி தான் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஸ்லாஷ் என்னென்னா ஜஸ்ட் எண்டு. ஓகேவா? அதான் மீனிங் பண்ணுறது. ஸோ எதுக்கு இங்கே நம்ம எண்ட் பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து HTML ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், இங்கே எண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ளே தான் HTML கோடு எல்லாமே உள்ளே இருக்கணும், அப்படி தானே? அப்போ அதுக்குள்ளே எழுதியிருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு இந்த கோடிங் எல்லாம். ஸோ இங்கே வந்து நம்ம முடிச்சாகணும். ஒரு இடத்துல ஒரு ஸ்டார்ட் போட்டால் ஒரு இடத்துல எண்டு தெரியணும். அப்போ நம்ம இது கொடுக்கலன்னா அந்த இதுக்கு எப்படி கன்சிடர் பண்ணும்? ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க, நான் வந்து இது ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ முடிச்சிருக்கேன், நம்ம சொன்னால் தானே புரியும். அப்போ அதுக்கு புரியுத மாதிரி தான் நம்ம கோடிங் எழுதணும், நம்மளுக்கு புரியுத மாதிரி எழுத முடியாது. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் டேக் பாடிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆரோ மாதிரியே போட்டு, அப்புறம் எண்டு பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? அதுக்குள்ளே தான் அடுத்து நம்ம முக்கியமான கண்டென்ட் எல்லாமே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக HTML வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதே மாதிரி ஓகே, இப்போ வந்து HTML ஏன் நம்ம வந்து அதுக்குள்ளே ஏன் அதை நேம் வந்து பாடின்னு போட்டுருங்க அப்படின்னா, ஸோ யோசிச்சு பாருங்கள், இங்கே நம்ம வந்து இந்த கோடிங் எழுதி தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற வியூ எல்லாமே வரும். இந்த மேலே ஒரு சர்ச் பார் இருக்கா, இந்த சர்ச் பார் கீழே ஒரு கோடு கீழே ஒன்று நிறைய கண்டென்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி கீழே விடுது, இந்த மாதிரி எல்லாமே இது ஒரு பாடி தான். இது வந்து சர்ச் பார், இது பாடி. அப்போது இந்த உள்ளதுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாடி டேக். சரியா? இப்போ நீங்கள் பாடிக்குள்ளே எழுது எல்லாமே இந்த கோடுக்கு கீழே எல்லாமே வந்துடும். ஓகேவா?
ஓகே, இப்போ இதில் வந்து ஒன்று H1ன்னு போட்டுருக்காங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி அந்த டைட்டில் என்னவோ அதை எழுதிட்டு சில கண்டென்ட் அதாவது டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி முடிச்சிருக்காங்க. முடிக்கிறதுன்னு என்ன, இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கிறது அப்போ முடிச்சுட்டாங்க. ஸோ இது ஏன் H1ன்னு போடுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஹெட்டர் இது பேர், சரியா? ஹெட்டரில் ஹெட்டர் 1, ஹெட்டர் 2, ஹெட்டர் 3ன்னு இருக்கு. அதை வந்து ஷார்ட்டாக H1 போடுறாங்க. எதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதணும்? ஒரு அவங்க வந்து இதை வந்து அவங்களா அவங்க தான் இதை வந்து இன்பில்டாக எழுதி வச்சிருக்காங்க. இந்த H1 இந்த மாதிரி ஹெட்டராக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் எழுதி வச்சிருப்பாங்க உள்ள. ஸோ அவங்க ஹெட்டர் 1ன்னு எழுதிருக்கலாம், எதுக்கு H1ன்னு எழுதணும்னா ஷார்ட்டாக இது எழுதுனாதான் அப்போ ஒரு கோடிங்க்கு வந்து நம்ம வந்து கோடிங் போடுறவங்களுக்கு அதுவும் ஒரு ஈஸியாக இருக்கும். உட்காந்து ஹெட்டர்னு உட்காந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. H1ன்னு எழுதும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அப்போ புரிஞ்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பாடி ஒரு 4 லெட்டர் தான், அதனால அது வந்து ஷார்ட்டாக போடல, பின்னு போடலாம், ஆனால் போடலை, ஏன்னா ஜஸ்ட் ஒரு 4 லெட்டர் தான், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து அதை விட எக்ஸ்டெண்ட் ஆகிடக்கூடாது, சிம்பிளாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெட்டர் போடுங்க. பாருங்க, பின்னு போட்டிருக்காங்க. பிங்கிறது வந்து பேராகிராஃப், ஓகேவா? பேராகிராஃப்னு எழுத முடியுமா? அதை எழுதுறதுக்கே நம்ம வந்து டைம் தான், எல்லாத்துலேயும் உட்காந்து நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால ஜஸ்ட் ஷார்ட்டாக அதை பின்னு அவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்கள் பேராகிராஃப் எழுதுனா ஒன்றும் ஆகாது, நீங்கள் பிங்கிறது அவங்களா டிஃபைன் பண்ணிட்டாங்க, நம்ம அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பேராகிராஃப்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் என்னவா வேணுமோ அதை வந்து இந்த கண்டென்ட்டை உள்ளே கொடுத்துட்டு அடுத்து அதை முடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதை முடிக்கணும்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, முடிக்கிறது தெரியலன்னா எப்படி இது வந்து கன்சிடர் பண்ணும்? இந்த பிங்கிறது வந்து கன்சிடர் பண்ணணும்ல, இந்த இதுக்குள்ள, அதாவது இந்த இதுக்குள்ள உள்ளதுதான் பேராகிராஃப் அப்படிங்கிறத வந்து அதுக்கு தெரியணும். அதுக்கு தெரியாம நம்ம வந்து இப்போ இதை வந்து நான் போடவே இல்லைன்னா அதுக்கு தெரியாது எங்க முடியுதுன்னு. அப்போ எல்லாத்தையும் அது என்ன பண்ணும்? பேராகிராஃபா கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு தேவை, இந்த இடத்துக்கு முடிக்கணுங்கிறத நம்ம தெளிவாக போட்டால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதை மாதிரி இங்கே போட்டுட்டு இங்கே ரன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டருங்கிறத ஒரு பிளாக் கலரில் பெருசாக காமிக்கும், அப்படி தானே? அப்புறம் பேராகிராஃப்ங்கிறது சின்னதாக காமிக்கும். நார்மலாக உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு நீங்களே எதை எடுத்துக்கிட்டாலும் நார்மலாக டைட்டில் பெருசாக இருக்கும், டார்க்காக எழுதுவோம். அப்புறம் உள்ள அந்த சின்ன கண்டென்ட், அதாவது பேராகிராஃபை வந்து சின்னதாக எழுதுவோம், அது ரொம்ப டார்க்காகவும் இருக்காது. ஸோ அந்த கான்செப்டுக்கு இப்போ கரெக்டாக அதுவாக எடுத்துகிட்டு வந்திருக்கா, இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு HTML-க்கான ஸ்டார்டிங், ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு HTML-ல வந்து நம்ம வந்து இதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இன்னும் அடுத்து நீங்கள் கீழே உள்ள எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அவங்களா வந்து சில எக்ஸ்பிளனேஷன்லாம் இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், அதை நீங்கள் பண்ணலாம், இல்லை நம்ம அந்த டேரெக்டாக நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கலே உள்ளே போயிட்டு நம்ம படிச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். நான் இப்படி தான் பண்ணுவேன், டேரெக்டாக நான் போய் படிச்சுக்கிடுவேன். உட்காந்து இந்த இதை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நமக்கு புரிஞ்சு தொலையாது. அதாவது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு புரியும், பட் எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நம்ம வந்து இந்த ஒரு இதை அவங்களோட ஒரு புரிஞ்சுக்கிற அந்த இது பாருங்க, இங்கே பாருங்க எலமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ அதுக்கு உட்காந்து நம்ம சர்ச் பண்ணுவோம், இப்படி ஒவ்வொரு வேர்டு புரியாமல் போய் பார்ப்போம். ஆனால் லேட்டராக நம்ம இதுவே பார்த்து படிச்சுக்கிட்டா அது லைட்டராக நமக்கு புரிஞ்சிடும், ஓகே இது இதுக்கு தான் அப்படின்னு. ஸோ பெட்டர் நீங்கள் போயிட்டு உள்ள ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கோ அதை போய் நீங்களாக வந்து கற்றுக்கலாம், உள்ளே போய் டைப் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ இந்த கோடிங்கு வந்து இங்கேயே நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறோம், அப்படி தானே? இப்போ இந்த ட்ரை யுவர் செல்ஃபில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். இதை வந்து எப்படி நம்ம லேப்டாப்பில் வந்து பார்க்குறது? ஸோ சிஸ்டத்துலேயே ரன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி? ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு இப்போ எப்படின்னா சிஸ்டத்தில் எப்படி நான் அதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நோட் பேடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? நான் ஏற்கனவே நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது ஒரு எம்டி நோட் பேட், சாரி. இப்போ இதை வந்து இப்போ இங்கே இருக்க கண்டென்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா?
இதை பாருங்கள், இது ஃபுல்லாக நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நோட்பேடில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் நமக்கு மிஸ்டேக் வரக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து காப்பி பண்ணி அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்து லாஸ்ட் வர எப்படின்னா அந்த டேக்ஸ் எப்படி நம்ம டைப் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் அந்த எல்லாத்தையும் வந்து நம்ம டைப் பண்ணி பார்த்தா நல்லது. இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காதுன்னா டைப் பண்ணுங்கள். ஒருவேளை எரர் வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை, இது பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நார்மலாக நம்ம தான் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டேக் இங்கேருந்து இங்கே முடியுது போகுதுன்னா, அதனால் இந்த ஸ்பேஸ் என்ன தான் விட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் HTML வச்சு அதுக்குள்ளே நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். இதை வந்து நேம் வந்து இப்போதைக்கு சும்மா இண்டெக்ஸ் ஆர் சாம்பிள் இதெல்லாம் கொடுங்க. இது கொடுத்துட்டு இந்த இண்டெக்ஸ் இந்த இருக்குல்ல, இதில் வந்து .html நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணணும். நார்மலாக எல்லாத்துலேயும் .txtன்னு நம்ம போடுறது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ நோட் பேடில் அப்படி தான் சேவ் ஆகும் எல்லாமே. ஆனால் நம்ம .html போடும்போது அது வந்து ஒரு எப்படி சொல்லலாமா ஒரு HTML ஃபைலாக அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேவா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் இருக்கா. ஸோ இதை வந்து இந்த லொக்கேஷனை வந்து நான் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணணும். ஒன்று நீங்கள் இது வந்து அப்படியே ட்ராக் பண்ணி போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து போடலாம். சரி, இந்த லொக்கேஷன் வந்துருச்சா. இந்த லொக்கேஷனில் இந்த ஹெட்டிங் வந்து இந்த ஹெட்டிங்கு இந்த பேராகிராஃப் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். இப்போ சாம்பிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சாம்பிள் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். Ctrl+S கிளிக் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் இப்படி ஆகாது, ஏன்னா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் சாம்பிள்னு வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்களாக இங்கே நோட் பேடுக்குள்ளே டைப் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ஒரு HTML ரன் பண்ணி பார்க்குறது இது. ஸோ இதை விட இன்னும் அட்வான்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணும்போது அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர், ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி ரன் பண்ணி நீங்கள் பழகிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த பேசிக்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு நான் ஒரு UI வந்து எப்படி பண்ணுறது அதை பற்றி நான் ஃபுல்லாக UIனா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்க்குறது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இதில் வந்து சின்னதாக ஒரு சின்ன ஒரு UI எப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இந்த மாதிரி ஓவர் பண்ணுறதோ சம்திங் உங்களுக்கு வந்து சாம்பிளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்.